ரோஹிணி திதி கொடுக்கறத மீனா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி குடத்தை கீழே போடுறாங்க. ரோஹிணி ஆஹா என் போச்சுடா இவ கண்ணிலே மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. மீனா மீனா தயவு செஞ்சு வீட்டில் யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு என்னங்க ரோஹிணி எப்படி இவ்வளோ பெரிய பொய் எப்படி உங்களுக்கு சொல்ல முடிஞ்சது? நீங்கள் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ரோஹிணி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவீங்க அது எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை நீங்கள் எப்படி நம்ம மறைச்சிட்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க மீனா, சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதான் இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சி நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மனோஜ் என்னை ஏற்றுப்பாருன்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன். கிறிஷு மெட்ரை நான் சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. எனக்கு அப்படி சான்ஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் கிறிஷையும் என் அம்மாவை பற்றியும் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள், அவர் ஒரு சுயநலவாதி. அவர் கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்றுப்பாருன்னு நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மனோஜ் பற்றி எனக்கு தெரியும், மனோஜ் எப்படியும் கண்டிப்பாக ஏற்றுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அவர் ஒரு காசு ஆசை பிடிச்சவர். காசை ஏமாந்துட்டு நின்னதே அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்றதுனால தான் அந்த கேஷை கொடுத்து அவர் வலையை போட்டு பிடிக்க பார்த்தாரு. ஆனால் அந்த கேஷும் போய் இப்போ என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் நீங்களே பாருங்களேன், உங்களை மலேசியா பொண்ணுன்னு நினச்சி தான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க அம்மா. ஆனால் நீங்கள் அத்தை மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கிறிஷ் மனசுலேருந்து விலகிட்டீங்க. அன்றைக்கி கிறிஷையும் உங்கள் அம்மாவையும் என்ன திட்டுறாங்க. எனக்கே அவ்வளோ கோவம் வருது. பெத்த நீங்கள் கல் மாதிரி நின்றுட்டுருந்தீங்க. உங்களுக்கு எப்படிங்க மனசாட்சிலாம் இல்லாமல் இப்படி நடந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணியோட பேசிக்கிட்டே இருக்கும்போது ரோஹிணியோட அம்மா மீனா கல்லை வந்து விழுந்துடுறாங்க. அம்மா நீங்கள் எதுக்குமா விழுவுறீங்க? இவங்க பண்ண தப்பு எல்லாமே இவங்க. நீங்கள் கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலைல்ல, இப்படி மறைச்சிட்டிங்க, ஏம்மா இப்படி நடந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா தப்பாக நினச்சிக்காத மீனா, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. என் பொண்ணோட அந்த வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. இந்த வாழ்க்கையை அது நல்லா இருக்கட்டும் தான் நாங்கள் தெரியாமல் மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, உங்களால் ரொம்ப கேவலமாக நடத்தப்பட்டிருக்காங்க. உங்கள் அத்தை எவ்வளோ திட்டியிருக்காங்க. அப்போ கூட உங்களுக்கெலாம் எனக்காக இருந்தால் நான் தூக்கி போட்டு எனக்கு வாழ்க்கையே வேணான்னு, என் பிள்ளை முக்கியம், என் அம்மா முக்கியம்னு நான் வந்திருப்பேன். ஆனால் நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் மனோஜ் கண்டிப்பாக ஏற்றுப்பாரா மாட்டாரான்னு கண்டிப்பாக தெரியாது. ஏற்றுப்பாருன்ற 100% சொல்வேன். அவர் ஏற்றுக்கவே மாட்டார். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மாவே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, நான் எப்படியாவது சொல்லிடுறேன். என்னோடய ஆனிவர்சரி வரல, நான் அப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் சொல்லியே ஆகணும். அப்படி இல்லாட்டி நான் சொல்லிடுவேன் ரோகிணி, பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, கிறிஷையும் உங்கள் அம்மாவையும் இனிமேட்டு ரோட்டில் விடவே கூடாது. அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வரீங்க. அங்கே வந்து உங்கள் கூட தான் தங்க வச்சுக்கிறீங்க, சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ரோஹிணி என்ன பேசுகிறீங்க? எப்படி கொண்டுட்டு வருது? அத்தைக்கிட்ட மாட்டினா நான் அவ்வளோதான். அதோட அவங்க என்னை வந்து கரிச்சு கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. ரோஹிணி கிறிஷும் அவங்க அம்மாவும் இங்கே வந்து தான் இருக்கணும். நான் அவங்களையும் பார்த்துப்பேன். எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ரோஹிணி கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து வாசலில் நிற்கிறாங்க. விஜயா கேட்குறாங்க, என்ன இது? ஏன் முத்துவும் மீனாவும் தான் இந்த மாதிரி காரியம்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, நீ என்ன கூட்டிகிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இவங்க பையன் எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்களாம், ரொம்ப பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும் அப்படின்னு ஒரு செம்ம பெரிய பொய் சொல்கிறாங்க. அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா முத்துவந்துட்டு என்ன மீனா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கும் தெரியலைங்க அப்படின்ற மாதிரி மீனா நிற்கிறாங்க. வரவங்க போகிறவங்கலாம் தங்கிறதுக்கு இது என்ன சத்திரமானு சொல்லி திட்ட பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. இனிமேட்டு ரோஹிணியோட ஆட்டம் மீனா கையில் இருக்குது. சூப்பராக போக போகுதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.